பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். குரு பயிற்சி ஆரம்பிக்க போது ஒவ்வொரு மக்களுமே இந்த உச்ச குரு நமக்கு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புல இருக்காங்க. ஏன்னா நிறைய பயிற்சிகளை பார்த்துட்டாங்க. குரு பயிற்சின்னு வரும்போது நல்ல விஷயங்கள் தான் நடக்கும்னு சொல்றதுனால எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா மேம்? சோ இந்த உச்ச குரு பொதுவா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு மேம்? பொதுவாவே பாத்தீங்கன்னா நிறைய பேர் சனி பயிற்சிக்காக காத்துட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு சனி நல்லது செய்வாரா அப்படின்னு. அது எதனால காத்துட்டு இருக்கிறது அப்படின்னா ஒரு பயம், ஒரு பீதியோட காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட மனசுலயும் என்ன அப்படின்னா குரு எல்லாருக்கும் நல்லதுதான் செய்வாரு அப்படின்னு நம்புவாங்க. ஆனா அது 100% உண்மை அப்படின்றது கிடையாது. குருவும் பாத்தீங்கன்னா பாதகமான சூழ்நிலையில வரும்போது கெடுப்பாரு அப்படின்றது உண்மை. பட் சனி அளவுக்கு கிடையாது அப்படின்றதுனால ஓகே அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் பாருங்கம்மா, இப்ப வரக்கூடிய குரு பயிற்சி இப்ப மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பாத்தீங்கன்னா பயிற்சி ஆகுறாரு. உச்சம் பெற்று அங்க அமர போறாரு. இந்த உச்ச குரு நீங்க கேட்கும் போதே அப்படிதான் கேட்டீங்க. இந்த உச்ச குரு என்ன ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னா எல்லா ராசிகளுக்கும் நல்லது செய்ய போறாரு. 12 வருடம் கழிச்சு திருப்பி இவர் கடகத்துல இன்னொரு முறை உச்ச குரு வரணும் அப்படின்னா திருப்பி 12 இயர்ஸ் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பாத்தீங்கன்னா இந்த பலனை நம்ம அனுபவிக்க முடியும். அதனால இந்த வருஷம் கடகத்துல இவர் உச்சம் பெற்று அமர்றது. சனி பாத்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்கெல்லாம் ஃபேவர் இல்லாம இருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சிம்மம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா? அஷ்டமத்து சனியில. கன்னி இவங்க எல்லாம் யாரும் இவங்க கஷ்டத்துக்கு எங்க கஷ்டம் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்றதுக்கு அளவுக்கு இல்ல. இவங்க கஷ்டத்துக்கு எங்க கஷ்டம் இன்னும் மட்டமா தாங்க இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுலதான் இருக்காங்க. இப்ப சிம்மம் அஷ்டமத்து சனினாலையும், கன்னி பாத்தீங்கன்னா கண்டக சனினாலையும், அதே மாதிரி தனுசு அர்த்தாஷ்டம சனினாலையும், கும்ப பாத சனினாலையும், அதே மாதிரி மீனம் ஜென்ம சனினாலையும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? அப்ப இவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? முதல் ராசி மேஷத்தை விட்டுட்டோம். மேஷம் விரைய சனி, 7 நாட்டு சனியில கஷ்டப்படுறாங்க. ஆக இவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த உச்ச குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படுதுமா. அப்ப சனி மேல படுறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. பெருசா கெடுபலன்களை இவங்களுக்கு கொடுக்க போறது இல்ல. இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ரிலீஃப். மத்த ராசிகளுக்கு ஆல்ரெடி அவர் நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல தான் இருக்காரு. என்ன குருனோட பார்வையினால சனி மந்தன் முடவன் நிதானமா செய்வான். குருனோட பார்வைப்பட்டதுனால கடகடகடன் நிறைய நற்பலன்களை செய்ய போறாரு. இது ஒரு பெரிய பிளஸ். எல்லா ராசிகளுக்குமே நல்லா இருக்க போகுது. இப்ப நல்லா இருக்க போகுது அப்படின்னும் போது நிறைய பேர் வீடு வாங்கணும் அப்படின்னு, நீங்க வீடு வாங்குவீங்க அப்படின்னா நான் பங்களா வாங்குவேன்னு யோசிப்பாங்க. கார் வாங்குவீங்க அப்படின்னா ஜாக்கோர் வாங்குவோமா அப்படின்னு யோசிப்பாங்க. உண்மை என்னன்னா தராதரத்தில் எவ்வுயிரும் தழைக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்க இந்த தராதரம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அவங்களோட படிப்பு, வாழ்க்கை, செய்யக்கூடிய தொழில், அவங்க செய்யக்கூடிய செலவுகளுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது ஒவ்வொரு உயிருக்கும் இருக்குமா? அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. கண்டிப்பா மேம். ஒவ்வொரு உயிருக்கும் அவங்க செய்யக்கூடிய செயல்கள், அவங்க வேலைகள் அதெல்லாம் பொறுத்து மாற்றங்கள் நடக்கும். சோ நல்ல விதமான மாற்றங்களே கொடுப்பாரு குரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். முதல் ராசியான மேஷ ராசி, இனிமேலாவது மேஷ ராசிக்கு ஒரு ராஜ வாழ்க்கை அப்படிங்கிறது அமையுமா மேம்? கண்டிப்பாமா. ரீசன் என்ன அப்படின்னா 7 நாட்டு சனியில இருக்காங்க. 7 நாட்டு சனியில இருந்தாலும் குருனோட பார்வைப்பட்டு சனி நல்லிஃபை ஆக போறாரு. அப்ப பிரச்சனை முதல்ல உனக்கு கிடையாது. உன்னை சுத்தி இருக்க காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே மாறப்போகுது. அது ஒரு பெரிய ரிலீஃப். எனக்கு சுத்தி ஒரு பிரச்சனைகளா இருக்கும்போது என் மூளை சரியா செயல்படாது. இப்ப அந்த பிரச்சனைகள் இல்ல. மேஷம் முதல்ல நான் எந்த அளவுக்கு எந்துவா இருந்தேன், வீரியமா இருந்தேன், ரொம்ப பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா முடிவு எடுப்பாங்க. ஏன்னா ராசியாதிபனே செவ்வாய். அதுக்கும் மேல சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனாலே அவங்களுக்கு ட்ரெமெண்டஸ் எனர்ஜி இருக்கும். ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை இருக்கும், அறிவாற்றல் இருக்கும். அதை பர்ஃபெக்டா பாத்தீங்கன்னா செயல்படுத்தக்கூடிய நேரம் அப்படின்னா அது ஒரு பிளஸ். ரெண்டாவது குரு பகவான் சுகஸ்தானத்தை போய் உட்கார்றாருமா. சுகஸ்தானம் அப்படின்னாலே டிஃபால்ட்டா மேஷத்துக்கு 4 விஷயம் நடக்கும். நல்லது அப்படின் போது இடம் மாற்றம், தொழில் மாற்றம் சாலிடா உண்டு. இந்த இடத்துல இருந்து இப்ப நான் 20 வருஷமா இந்த ஊர்ல இருக்கேன். நான் மேஷன் வச்சுக்கோங்களேன். சம்பந்தமே இல்லாத ஒரு ஊருக்கு போவேன். அங்க எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, உற்றார் உறவினர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் போவேன், தொழில் ரீதியா போவேன். அங்க போய் முன்னேற்றத்தை நோக்கி தான் போவனே தவிர கீழே இறங்க மாட்டேன். அப்படி ஆக இடம் மாற்றம், தொழில் மாற்றம். தொழில் மாற்றம்னா நம்ம சம்பந்தமே இல்லாத ஒரு தொழில் செய்வாங்க. நான் இதை பண்ணுவேன் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு தொழில். ஆமா, தொழில் செய்வாங்க. ஏன்னா அது அவங்களோட கனவு தொழிலாவும் இருக்கலாம் நிறைய பேருக்கு. இப்ப நான் பாத்தீங்கன்னா ஜோதிடம் பார்க்க ஆரம்பிக்கும் போது நான் யோசிச்சேன், நான் ஒரு குவாலிஃபைடு டாக்டர், நான் ஏன் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா என்னோட பேஷன் அது. அப்ப சில பிளானட்டரி பொசிஷன்ஸ் நம்மளுக்கு ஒரு விதமா வரும்போது, இப்ப உதாரணத்துக்கு ஜென்மத்துல குரு வரும்போது நம்ம அந்த மாதிரி தோணும். சோ அதே மாதிரி சுகஸ்தானத்துல குரு வரும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி தோணும். நம்மளோட பேஷன், நம்மளோட கனவுகளுக்கு நம்ம உயிர் கொடுக்கலாம் அப்படின்னு தோணும். ஆக சம்பந்தமே இல்லாத ஒரு தொழில், என்னுடைய கனவு தொழில், ரொம்ப நாளா இந்த தொழில் மேல எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு.
அந்த மாதிரி ஒரு தொழில் நடந்துச்சு. அப்படின்றது பண்ணுவாங்க. ம். ஆக இடமாற்றம் உண்டு, தொழில் மாற்றம் உண்டு, டிஃபால்ட்டா வீடு கட்டுவாங்க, வீடு வாங்குவாங்க. புரியுதுங்களா? கண்டிப்பா ஒரு சொந்த வீடு அப்படின்றது பெரும்பாலான மேஷத்துக்கு உண்டுமா. இதுல வந்து எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மி தான். அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அம்மானோட சப்போர்ட் கண்டிப்பா மேஷராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் எங்க அம்மா முதல்ல இருந்தே சப்போர்ட்டுங்க. ஆனா அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. இப்ப அந்த அம்மானோட உடல் சார்ந்த உபாதைகள்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதனால அவங்க அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும். கண்டிப்பா மேம். புது வீடு கட்ட போறாங்கன்னு சொல்லியிருக்கோம். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கா மேம்? கம்ஃபர்ட் ஜோன் சாலிடா அதிகமாகும். இப்ப நீ வந்து ஆல்ரெடி கார் வச்சிருக்க, நீ லக்ஸரிஸ் கார் வாங்குறதுக்கான அமைப்பு இது வரைக்கும் காரே இல்லைங்க. ஒரு சின்ன அளவில்லாது ஒரு 6 lakhs 7 lakhs அந்த மாதிரி ஒரு காரானா வாங்குறதுக்கான அமைப்பு சாலிடா உண்டுமா. கண்டிப்பா மேம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வேலையில இருந்த பல விதமான சிக்கல்கள் இருந்திருக்கும். வேலையை விட்டே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி தொழில்னால வேற ஊருக்கு போய் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க. வேலை செய்யறவங்களுக்கு அந்த சிக்கல்கள் எல்லாம் தீருமா மேம்? குரு வந்து 10ஆம் பாவத்தை பாக்குறாரு, அதாவது தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு. குருவுக்கு விசேஷ பார்வை உண்டுமா. 5 7 9 அந்த மாதிரி அந்த விசேஷ பார்வை ஒண்ணு தொழில் ஸ்தானத்தை பாக்குது. ஆக நீ ஒரு கன்சர்ன்ல வேலை பண்ணிட்டு இருக்க, நான் இது வந்து இடம் மாற்றம் செய்ய விருப்பப்படல, தொழில் மாற்றம் செய்ய விருப்பப்படல, ஆனா வேலை செய்யற இடத்துல எனக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருந்துச்சு. என்னோட ஹையர் அபிஷியல்னால பிரச்சனை, அதே மாதிரி என் கூடவே உறவாடி, இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உறவாடிக்கு எடுக்கிறவங்க தான் ஜாஸ்தி இருக்காங்க இல்லையா? நம்ம பாட்டன் சிவனேன்னு இருப்போம், தானா தேடி நம்மள வம்பு வருது பாத்தீங்களா? அந்த மாதிரி தானா தேடி வந்து ஃப்ரெண்டுன்னு பழகி நம்ம உயிரெடுக்குங்க. அந்த மாதிரி டிக்கெட்டுங்களா இருக்கு அப்படின்னா அதுங்களா உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப வேலை செய்யறவங்களுக்கு வேலை செய்யற இடத்துல யாருனால பிரச்சனை இருந்துச்சோ அவங்க இவங்களை விட்டு விலக்குவாங்க, அகலுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்குமா, ப்ரெஷர் ரிலீஃபா இருக்கும். ஆக இவங்க திருப்பி இவங்க வேலையை இவங்க பாட்டுன்னு செய்யலாம், பிரச்சனை கிடையாது. கண்டிப்பா மேம். இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இது எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு மூலதனமான விஷயம் வந்து மன நிம்மதி. மன நிம்மதி அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும்? இல்லம்மா, ஆக்சுவலி குரு சுகஸ்தானத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னாலே ஐ ஃபீல் சம்வாட் கம்ஃபர்ட். முதல்ல இருந்ததை விட அது சனி விலகிட்டாரு அப்படின்னாலே கொஞ்சம் கம்ஃபர்ட். சனி விலகல, 28 தான் அவர் வந்து மாற போறாரு. 7 நாட்டு சனியாவே தான் இருக்க போறாரு இன்னும் 7 வருஷத்துக்கு. பட் இருந்தாலும் குருனோட பார்வையினால அவர் விலகின கணக்கு தான் வரும். ஃபர்ஸ்ட் என் மூளையை தின்னுட்டே இருந்தவ, என்ன குத்தி 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 என்ன ரணம் பண்ணிட்டே இருக்க, அமைதி ஆகிறேன். அதுவே எனக்கு ஒரு பெரிய ரிலீஃப். அதுலயே நான் வந்து பாத்தீங்கன்னா மனதளவுல ரிலீவ் ஆயிடுறேன் அப்படின்றது. அதுக்கும் மேல 12ஆம் பாவத்தை குரு பாக்குறாருமா. ரொம்ப நாள் கழிச்சு மேஷராசி அன்பர்கள் நிம்மதியா சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க, கம்ஃபர்ட்டா இருப்பாங்க, நிம்மதியா இருக்க ஒரு ஃபீலிங் சாலிடா ஏற்படுமா. அந்த நிம்மதியா இருக்க ஃபீலிங் 100% உண்டு, 80% உண்டு, 50% உண்டு. ஆனா ரிலீஃப் கண்டிப்பா மாற்று கருத்து கிடையாது. கண்டிப்பா மேம். இவ்வளவு சிறப்பான விஷயங்கள் மேஷத்துக்கு நடக்க போது, இருந்தாலும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யும் போது இன்னும் சிறப்பா இருக்கலாம்? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மேஷத்துக்கு எதை பேஸ் பண்ணி பரிகாரம் அப்படின்னா 5ல கேது இருக்காரு. இந்த காலகட்டத்துல நம்ம மத்த பிளானட்ஸையும் தானே பார்க்கணும். என்னதான் குரு பயிற்சியை பத்தி நம்ம பேசினாலும் மத்த பிளானட்ஸையும் நம்ம பார்த்துதான் ஆகணும். 5ல கேது அப்படின்ற பட்சத்துல குழந்தைங்க ரீதியா ஒரு விதமான மன கஷ்டம், குழந்தைங்க நம்மளை விட்டு விலகி இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங், நம்ம குழந்தைங்களுக்காக இவ்வளவு ஓடி ஓடி உழைக்கிறோம், நம்ம குழந்தைங்க நம்மளை கண்டு கூட மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம், அந்த ஒரு கேப் இருக்கும், ஒரு வேக்யூம் இருக்கும். அப்ப இவங்க வந்து யார வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப எளிமையான வாழ்வியல் பரிகாரம் என்ன அப்படின்னா டாக்ஸ் பராமரிக்கிறது. எளிமையான வாழ்வியல் பரிகாரம். கேது ஏதோ ஒரு விதத்துல டாக்ஸோட தொடர்பு. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நம்ம அனிமல்ஸ் சொல்லலாமா. அந்த மாதிரி கேது அப்படின்னாலே டாக். என்ன இப்போ ஒரு பெரிய பிரச்சனை, டாக்ஸ் வந்து இந்த சிட்டிஸ்லாம் ஃபீட் பண்றதுக்குன்னே ஒரு ஏரியா இருக்கு, அந்த மாதிரி பண்ணலாம். இல்ல எங்க வீட்லயே டாக்ஸ் ஜம்முன்னு பராமரிங்க, இல்ல டாக்ஸ் எங்க வீட்டுல இடம் இருக்கு, ஒரு குட்டி ஷிட்ஸோ பப்பீஸ் மாதிரி வாங்கி நம்ம பராமரிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா. சைக்கலாஜிக்கலும் ஒரு ரிலீவ் ஆகுறத நம்மளால பார்க்க முடியும். நிறைய சைக்காட்ரிஸ்ட் சஜஸ்ட் பண்றதும் இதுதான் இல்லைங்களா? நீங்க வந்து பெட்ஸ் வளர்க்கும் போது நம்மளுக்கு ஒரு அன்கண்டிஷனல் லவ் கிடைக்குமா. அதுவும் இல்லாம கேது இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான பிளானட். அவரை பசிஃபை பண்றது டாக்ஸோட பராமரிப்பு, டாக்ஸுக்கு ஃபீட் பண்றது. பெரிய சிட்டிஸ்ல இருக்கீங்களா, அந்த ஃபீடிங் ஏரியாஸ்ல பண்ணுங்க. இல்லைங்க நாங்க கிராமத்துல இல்ல எங்க ஏரியால அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல அப்படின்னா நீங்க எப்படினாலும் வளர்க்கலாம், உங்களோட ஆப்ஷன்.